எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தேஷ். இந்த வீடியோவில் தளபதி 16 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ த லவ் ஃபார் தளபதி அப்படிங்கிற பேரில் விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 minutes விட்டுருக்காங்க. என்ன உள்ளே இருக்குன்னு தெரியல வீடியோவா. அண்டு தான் தளபதி அவர்களுடைய கடைசி படம். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். 69 அவருடைய கடைசி படம்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி படமான 68 கோட் வந்து அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து கடைசி படம் ஒன்று தான் இருக்குது. அதுவும் வந்து எச்வினோத் டைரக்ட் பண்ணுறாருங்க மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவரே வந்து எச்வினோத்தே வந்து ஸ்டேஜில் வந்து கன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி காலைல தான் வந்து KVN ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்றைக்கி 5 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எனக்கு கூட ஓகே. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இதுதான் கடைசி படமா ஒரு மாதிரி எமோட் ஆகிடுச்சு. அது இது வேறு பத்தாதுன்ட்டு இன்ஸ்டா ஃபீடு ஃபுல்லாக அது ஒரு மாதிரி போட்டு த லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் மூவி சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் பார்த்ததுனால இன்னும் ஒரு மாதிரி அந்த ஃபீல் தூக்கி விட்டுருச்சு எமோஷ்னல் பீக்குக்கு. ஓகே சரி வாங்க பார்த்துருவோம் கடைசி படம். 5 minutesக்கு என்ன விட்டுருக்காங்கன்னு தெரியல. 5 minutes 31 seconds ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எ லவ் ஃபார் தளபதி. வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. KVN Productions. ஓ துப்பாக்கி பிஜிஎம் ஒரு மாதிரி ஆளா வச்சிடாதீங்கடா. சக்தி சினிமாஸ். ஆஹா நெய்வேலி செல்ஃபி. ஆள வச்சிடாதீங்கடா. ஹே கில்லி. என் நெஞ்சில் குடியிருக்கும் பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம் இன்னும் ஒரு மாதிரி எமோட் ஆக்குது. தளபதி விஜய் ஒன் லாஸ்ட் டைம். ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தியேட்டர்ல பார்க்க போறேன். கோட். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம் செய்யறாங்க. 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு. ஓ குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. யாருக்கு தான் இருக்காது. 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരള സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? எங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. சீரியஸ்லி அண்ணன் தளபதி 69 ശേഷവും படம் செய்யணும் எന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடுறோம். நானும் போனேன் லாஸ்ட் படத்துக்கு கில்லிக்கு. இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும், ரொம்பவே இருக்கும். ரொம்பவே கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே சொல்கிறதில்ல.
ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்துதான் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியட்ல செம்ம எடிட் மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை என்ன நம்பி the BGM usage for this video செஞ்சிட்டீங்கடா இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணாரு. ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்கள்லாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், A huge expectation is நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேர குழந்தை மாச குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்தோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே very பண்ணுறது true. ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. இந்த சீன்ஸ் BGM பயங்கரமா எலிவேட் பண்ணி எமோட் பண்ணது. அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ 5 PM. அப்போ இது ஓகே. ஸ்டே டியூன்ட் அட் KVN ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, நான் வந்து இதுதான் வந்து மெயின் அப்டேட்டான வீடியோ நினச்சேன். பட் இல்லை, இது ஒரு ட்ரிபியூட். இது வந்து லவ் ஃபார் தளபதிங்கும் போதே நான் யோசித்தேன் டைட்டிலில் இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு. இல்லை, அது நாளைக்கு தான். நாளைக்கு 5 மணிக்கு படத்தோடைய அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு பண்ணுறாங்க. பட் இந்த வீடியோ உள்ளே போகும்போதே சொல்லிட்டு தான் போனேன். ஒரு மாதிரி ஆல்ரெடி இன்றைக்கி எமோட் ஆகிட்டு ஒரு மாதிரி பிளாங்காக, ஒரு மாதிரி எமோஷ்னலாக, என்னடா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. நான் பயங்கரமான விஜய் ஃபேன். அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் அதை ஏற்றி விடுற மாதிரி, நிறைய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இப்படி ஒரு அழகான ஒரு வீடியோ. அது எப்படி சொல்கிறது, நான் வந்து ட்ரிபியூட்டாக மேபி அவருடைய படங்களில் இருக்க ஸ்டார்டிங்லேருந்து அவர் வந்த ஒரு அந்த சினிமா ஜேர்னியை வந்து ஜஸ்ட் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் மூலிமா, அவர் நடித்த படங்களுடைய சீன்ஸ் மூலிமா வச்சு எடிட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த லவ் ஃபார் தளபதிங்கிற டைட்டில் கேட்டவுடனே நான் ஒரு கெஸ் பண்ணேன். பட் அதையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் வந்து ரசிகர்களுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்க இம்பேக்ட் என்ன, அவருடைய ரோல் என்னங்கிறத ஒவ்வொரு மக்களாக ரொம்ப தீவிரமான அந்த மாதிரி ஃபேன்ஸை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட போய் வந்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு அந்த மாதிரி வந்து சீன்ஸாக மேக் பண்ணது வந்து நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இன்னும் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒவ்வொரு டைட்டில் கார்டாக தேட்டர் செலிப்ரேஷன்லாம் காட்டும் போதும் சரி, பயங்கர கூஸ்பம்ஸாக. அதுவும் இந்த வீடியோவுக்கு அந்த சீன்ஸே அவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பயங்கரமான ஒரு வீடியோன்னா, அந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண ஒவ்வொரு பிஜிஎம்மும் எல்லாமே தளபதி படத்துடைய பிஜிஎம்ஸ் தான். அந்த பிஜிஎம்மை அந்த சீன்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான சோர்ஸாக பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. த பிக்ஸ் ஆஃப் பிஜிஎம்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த சீன்ஸ் நம்மள ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது அந்த பிஜிஎம் அந்த இடத்துல ப்ளே ஆகும்போது இன்னும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி வர வைக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கொண்டு போய் விட்டுருது. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இதாம்மா அவருடைய கடைசி படம் 69 படம்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் 69 ரவுண்டாக 70 பண்ணி முடிச்சுக்கலாங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்களுக்கும் ஆசை தான், நமக்கும் ஆசை தான். ரவுண்டாக ஒரு 70ன்ட்டு இன்னொரு படம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணி கொடுத்துட்டு போனால் கூட ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி. பட் அஃபிஷியலாக அவரும் சொல்லிட்டாரு. இங்கேயும் வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி கடைசி லாஸ்ட் டைம்னே போட்டாங்க. என்ன தான் வந்து அவர் இப்போ அரசியலுக்குள்ளே வந்தாலும் அவரை நாம் வந்து ஒரு ஆக்டர் விஜயாக தானே பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ இது கடைசி படம் அப்படிங்கும்போது அது எந்த ஒரு விஜய் ஃபேனுக்குமே எந்த ஒரு சினிமா ஃபேனுக்குமே ஒரு ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய ஃபேர்வெல் மூவியான இந்த படத்துக்கு தெர் வாஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்துடைய சின்ன விஷயங்கள் கூட அவருடைய இந்த ஃபேர்வெல் மூவிக்கு பெரிய ஒரு எமோஷன்ஸை உண்டு பண்ணோம். பிகாஸ் இட் வாஸ் அ லாஸ்ட் மூவி. ஸோ அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட கதையாக இருக்கும், டைரக்டர் வந்து H. வினோத் தான் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு.
மற்றபடி யார் மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நாளைக்கு தெரியும். மியூசிக் டைரக்டர் யார், டெக்னீஷியன்ஸ் யார், எந்த மாதிரி கதை, லுக் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது யோசிப்போம், இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது என்ஜாய் பண்ணுறதா இல்லை இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறதாங்கிற மாதிரி தான் அந்த மைண்ட் செட் இருக்கும். இட் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு மைண்ட் செட் அது ஃபார் எவ்ரி தளபதி ஃபேன். அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது, இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னா பெட்டிஷன் ஃபார் ஹெச் வினோத்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபேன்ஸு இந்த படத்துடைய எண்டிங்கில், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சு அந்த எண்டிங் வரும்ல, அந்த இடத்துல வந்து கத்தி படத்தில் வர யாரோ நீ யாரோ சாங் இருக்குல்ல, ஸோ அந்த சாங்கை வந்து போட்டு முடிங்க ப்ரோ, பெஸ்ட்டு ஃபேர்வெல் எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எமோஷன்ஸ் இப்போ இருக்கும்போது அந்த சாங்கெல்லாம் போட்டு ஃபைனலாக வச்சு முடித்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அழுதுட்டு தான் வெளியே வருவாங்க தேட்டர் விட்டு. ஸோ தான் கைஸ், இந்த வீடியோ ஒரு பயங்கர ஹோல்சமான, ரொம்ப எமோஷ்னலான, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வீடியோ. நிறைய விஷயம் உள்ளே இருக்குது, நான் ஒட்ட பேசிகிட்டே இருப்பேன். நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். நாளைக்கு நான் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது மெயின் அப்டேட். ஸோ அப்போ வந்து நிறைய பேசுவோம். ஸோ இப்போ ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.